கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம். அப்புறம் தடைகளை நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயருக்கு வருவேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணும்னு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு லேண்ட் காமிச்சாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டலாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போயே 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு டிசம்பர் மாதமே என் மகள் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் செய்தி, பரலோகத்தின் மன்னா, பரலோகத்தினுடைய வாழ்த்துதல் என்ன, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்து வாசிப்போமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே ஆண்டவரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். அடுத்த ஆண்டவர் சொன்னார், என் ஆத்துமாவே ஆண்டவரை நோக்கி அமர்ந்திரு, அப்பொழுது ரட்சிப்பு உனக்கு வரும் என்று சொன்னார். அடுத்து சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திரு, ஆண்டவரை நோக்கி அமர்ந்திரு, அப்பொழுது காரியங்கள் வாய்க்கும். எதெல்லாம் வாய்க்கல, நடக்கல, தடை, முன்னேற முடியலன்னு வந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் இனி காரியம் வாய்க்கும். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. எப்படி கட்டினார்கள்? தேசம் அவர்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில். கர்த்தரை நோக்கி மனுஷன் மட்டுமா அமர்ந்திருப்பான்? தேசமும் கர்த்தரை நோக்கி சில நேரங்களில் அமர்ந்திருக்கணுமா? தான் அந்த வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக இப்பொழுது அமர்ந்திருக்கிறது.
பொறுமையா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற இந்த அமைதியான நேரத்துல அலங்கங்களை கட்டி, கோபுரங்களை கட்டி, வாசல்கள் உண்டு பண்ணி, தாழ்பாள் போட்டு, எல்லா இடத்திலையும் சுற்றி இளைப்பாறுதலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை நம்ம இடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே தேசம் அமர்ந்திருக்கையில் காரியங்களை நடப்பித்தார்கள். அந்த காரியம் வாய்த்தது. மனுஷன் மட்டும் அமர்ந்திருக்கிறது முக்கியம் அல்ல, குடும்பம் அமர்ந்திருக்க வேண்டும். சபை ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். தேசமும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். மனுஷன் அமர்ந்திருக்கணும், குடும்பம் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கணும், தேசமும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். இந்த தேசத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் தேசத்து குடிமக்களாகிய உங்கள் யாவருக்கும் அது பாதிப்பு. சோ தேசம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்கு அலங்கங்களை கட்டினார்கள், அங்கு கோபுரங்களை கட்டினார்கள், வாசல்கள் எல்லாம் போட்டு நல்ல அழகா தாழ்பாடு போட்டு எல்லாத்தையும் கட்டி முடித்தார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. காரணம் என்னன்னா, தேசம் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்தது. அமர்ந்திருக்கும் போது நீ செய்கிற காரியம் வாய்க்கும். அமைதியா இருந்து யுத்தங்களை நடப்பியுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கு. அமைதியா இருந்து காரியங்களை நடப்பியுங்கள், அதுதான் இந்த வசனம். அமைதியா இருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம, அப்படியே ஒரு பகட்டு வாழ்க்கை வாழாம அமைதியா இருந்து நீங்க காரியங்களை நடப்பீங்க. ஒரு பக்கம் காரியம் உங்களுக்கு வாய்த்துக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும், அனுகூலமா இருக்கும். போற இடம்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். இன்னைக்கு அநேகர், நான் போற காரியம் எதுவுமே எனக்கு வாய்க்கலை, என் வியாபாரத்தை எனக்கு வாய்க்கலை, எனக்கு வேலை வாய்க்கலை, எனக்கு இன்னும் தொழில் சரியா வாய்க்கலை, எனக்கு படிப்பு வாய்க்கலை, எனக்கு விசா வாய்க்கலை, எதுவுமே வாய்க்கலை, ஒண்ணுமே நடக்கலை, எது செய்தாலும் விளங்காம போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருங்கள், காரியங்கள் வாய்க்கும். அமைதியா சில நேரங்களில் விட்டுறணும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த படபடப்புல நிறைய பேர் நிறைய காரியத்தை செய்து நஷ்டப்படுகிறார்கள். எப்பவுமே ஒரு மனுஷன் நிதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்த அந்த காரியம் அவர்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. அது மறுபடியும் பெரிய பிரச்சனைக்கு நேராக கொண்டு போகும். மாறாக அந்த பிரச்சனையின் நேரத்திலே தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருந்து பொறுமையா காரியங்களை செய்தீங்கன்னா, நிதானமா செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் வாய்க்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு காரியம் வாய்க்காததனுடைய ரகசியம் நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, அமைதியா இருக்க விருப்பம் இல்லை, அமைதியா இருக்கிற எண்ணமும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க துரு 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 துருன்னு நிக்கிறான். சிலர் துரு துரு துருன்னு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, ஏய் துரு துருன்னு பிள்ளை இருக்கிறான், கொஞ்சம் கவனிச்சிங்க, எங்கேயா போய் விழுந்துற போகுது அப்படின்னு சொல்றத பார்த்துருங்க. ஏன்னா அந்த துரு துரு துருன்னு இருக்கும் பொழுது நிதானம் இருக்காது. நிதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். கையோட ஏற்றி சொல்லுங்க, நிதானம் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிறகு அப்படியே கடைபிடிப்பாண்டவரே, பொறுமையா இருப்பேன். சொல்லுங்க, பொறுமையா இருப்பேன். ஹல்லேலூயா. வேதத்துல ஈசாக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. ஆனா பொறுமையா இருந்தான். அதுக்காக வேண்டி உன்னை இழுத்துட்டு வரல, இல்லைன்னா போற வழியில உன்னை பிடிச்சிட்டு நான் லவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லல. அவன் பொறுமையா காத்திருந்தான். அவனுக்கு தெரியும் எங்க அப்பா எனக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணவன். நம்பிக்கை அமர்ந்திருந்தான். 40 வயசு வரைக்கும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அமர்ந்திருந்தான். அமர்ந்திருக்கையில் அவங்க அப்பா ஒரு முயற்சி எடுக்கிறார், அமைதியா இருக்க. அதுக்கு முன்னாடி அவனுடைய தாயார் மரித்து போகிறார்கள். எல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. எல்லாம் பதட்டம் எல்லாம் மாறி நிதானிச்ச உடனே அப்போ ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். நிதானம். எல்லாம் அமர்ந்து இருக்கும் பொழுது அங்க அப்பாவும் பொறுமையா இருந்தார். இருந்துட்டு கடைசியா எலியேசரை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 24:40 சொல்லுகிறது, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். என்ன சொல்றாரு? நான் வழிபடுகிற கர்த்தர், நான் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறபடியினால். அதுக்கு முன்னால உள்ள அந்த பகுதிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. பிள்ளை பொறுமையாய் அமர்ந்திருக்கிறான்.
அமர்ந்திருக்கிற, அவசரப்படல, அவங்க அப்பாவுக்கு பிரஷர் கொடுக்கல, அமைதியா இருந்தபடியினால இப்ப பாருங்க, நிதானமா இருக்கும் பொழுது அவங்க அப்பா ஒரு முடிவெடுத்து தெளிவா ஒரு வார்த்தை சொல்றார். என் இனத்தாரிடம், என் ஊரிலே, அழகா சொல்றார், என் இனத்தாரிடத்தில், என் தகப்பன் சம்பந்தப்பட்ட வீட்டிலே நீ என் பிள்ளைக்கு பெண் கொள்வாய். ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே அனுப்பி விட்டாரு. எலியேசரும் அந்த வார்த்தையை நம்பி போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஏன் வாய்க்க பண்ணினார் தெரியுமா? அவன் பொறுமையா அமர்ந்திருந்தான். இன்றைக்கு பொறுமையாய் அமர்ந்திருக்க கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் நியமிச்சது உனக்கு கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி, ஏற்ற காலத்திற்கு முன்னால உன்னை நீ எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியம் உனக்கு ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். அவன் அமைதியா அமர்ந்திருந்தபடியினால அவங்க அப்பா முயற்சி எடுத்தாரு, ஆண்டவர் அனுகூலமாக்குனாரு. நேர போனா, பொண்ணை பார்த்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்பொழுது அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய உடன் பிறந்த சகோதரன், அவளுடைய சகோதரன் எல்லாரும், நீ போகிற இடத்திலே கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் கோடா கோடியா பெருகினாங்க. வர வர விருத்தி அடைந்த ஐஸ்வர்யவான் ஆகி அந்த ஈசாக்கு மகா பெரியவனாய் மாறினானாம். காரணம், அவங்க அப்பன் வீட்டிலிருந்து அவ கொண்டு வந்த சீதனம், வாழ்த்து. கிலோ கணக்கில் நகையை கொண்டு வரல. ஆபிரகாம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பி தன்னுடைய மருமகளை வரவேற்றுட்டு வர்றார். ஆபிரகாம் தன்னுடைய மருமகளை வரவேற்க நகை நட்டுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி கூட்டிட்டு வர்றாரு. அவங்க பெற்றோர்கள் செய்தது என்ன? அவளை நீ கொடா கொடிய பெருகுவான்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. அந்த ஆசீர்வாதத்தின்படி அவள் கொடா கோடியாய் வாழ வந்த இடத்துல பெருகினாள். வாழ போன இடத்துல பிள்ளை சரியா வாழலேன்னு வந்திருக்கிறீங்களா? இல்லைன்னா வாழ போன இடத்துல வறுமை இருக்குன்னு வந்திருக்கிறீங்களா? பிள்ளை செல்வ செழிப்பா இருந்தா இப்ப போன இடத்துல இன்னும் சரியா செழிப்பா இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா? எல்லா வறுமையும் வறட்சியும் பஞ்சத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். என் இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, நீ ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறபடியினாலே இனி உன் பிள்ளையுடைய திருமணமாய் நீ எடுக்கிற காரியம் உனக்கு வாய்க்கும். உன் பிள்ளையுடைய வாழ்வு சம்பந்தப்பட்டு நீ எடுக்கிற காரியம் வாய்க்கும். ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் பிரிவினையின் மத்தியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதற்காக நீ எடுக்கிற முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உங்க வீட்டில் ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மட்டும் இல்ல, மழலை சத்தம் இனி கேட்கும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தா தேவ சித்தங்கள் உங்க வாழ்க்கையில துல்லியமா நிறைவேறணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவன் சம்மதியாதபடியினாலே, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். எல்லா மக்களும் பிரஷர் போடுறாங்க பவுலுக்கு. நீங்க அங்க போனா உங்களை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க, நீங்க அங்க போனா உங்களை கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அவன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக புறப்படும் பொழுது அங்க ஏற்கனவே உண்மையிலே சிச்சுவேஷன் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதனால அந்த சிச்சுவேஷனை அறிஞ்சு ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க அங்க போக வேண்டாம். அதுக்கு முந்தின 12-13 வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணினீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இவங்க உலக பிரகாரமாக யோசித்துட்டு வந்து சொல்றாங்க. ஒரு தேவ மனுஷனே வந்து சொல்றாரு, அங்க போனா உன்னை கட்டி வச்சிருவாங்க. அந்த பவுல் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் உருமால்களை எல்லாம் போட்டுட்டு சொல்றாரு, அங்க போனா உன்னை கொன்னுருவாங்க, எருசலேமுக்கு போனா உன்னை கொன்னுருவாங்க, நீ எப்ப வருவ, உன்னை கொல்லலான்னு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சிலர் இருக்கலாம், இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க போனா எனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருடைய துணையோட போங்க, உங்களை ஒருவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவ சுத்தம் நீ அங்கு போறதுக்கு இருக்கா, நீ தாராளமா போகலாம். தேவ சுத்தம் அறிந்து போகலாம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி போனா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்பதான் பவுல் ஆவியிலே உணர்ந்து சொல்றாரு,
நான் அங்கே போகிறதுனால என்னை அங்கே பிடிச்சி கட்டி வச்சாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் சரி, என்னை கொன்னா கூட சரி, ஆண்டவருக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லி பார்த்துட்டு கடைசியா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் சம்மதியாதபடியினாலே, அப்படின்னா நான் போறேன்னு அடம் பிடிச்சதுனால, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அமர்ந்திருந்தார்கள். இப்ப பாருங்க, முதல்ல யுத்தம் பண்ணினாங்க, இப்ப அமைதி ஆயிட்டாங்க. என்னன்னா, அவர் தேவ மனுஷன், அவர் ஜெபிக்காம ஒரு காரியத்தை முடிவெடுக்க மாட்டார். அவர் தயாரா இருக்கிறார். ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் நான் தயாரா இருக்கிறேன் என்கிற அளவுக்கு உறுதியா இருக்கும்போது இப்ப என்ன சொல்றாங்க? இதுக்கு மேல நம்ம அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நாம் அமர்ந்திருப்போம், தேவ சித்தத்தின்படி காரியம் நடக்கட்டும், தேவனுக்கு சித்தமா இருந்தா அவர் போகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது கூட தேவ சித்தத்தை கேட்டு அதன்படி நீங்க ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒருவனும் உன்னை தொட முடியாது, ஒருவனும் உனக்கு தீங்கு பண்ண முடியாது. உன்னை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க கண்ணையே ஆண்டவர் மூடி போடுவார். அவனை கண்ணை மூடி உன்னை அழகா எஸ்கேப் பண்ணி அழகா கூட்டு வந்துடுவார். எப்படி அன்னைக்கு பேதுருவை ஜெயிலேருந்து அழகா வெளியே கொண்டு வந்து அங்க வீட்டுக்குள்ள போய் அந்த ரோதை என்கிற பெண் வந்து கதவை திறக்கும் பொழுது, தட்டிக்கிட்டே இருக்கும்போது திறக்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டான மாதிரி ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஸோ தேவ சித்தத்திற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒருவனும் உங்களை தொட முடியாது. அன்பு தாய் மரியாள் சொல்லுகிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்ததுனால இயேசு ரட்சகர் இந்த பூமியில நமக்காக கிடைத்தார். தன்னை தாழ்த்தி தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்தாள். இன்னைக்கு பிறகு நம்ம எல்லாரும் தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு
ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.